உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல. நீங்களும் 2 நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்கள, 2 நல்லது பண்ணிட்டு இருக்கீங்கள, அந்த 2 நல்ல விஷயத்திற்காக உங்களுக்கு ரிசல்ட் வருதுங்க, பலன் வருது. என்ன பலன் வருது? அப்படி என்ன என்ன 2 செய்தால் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வருது? என்ன 2 செய்திங்க? எந்த 2 செய்திங்க? ஒன்று தாழ்மைப்படுறது மற்றவங்களுக்கு முன்னாடி, இன்னொன்று கர்த்தருக்கு பயப்படுதல். இது 2 செய்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் வருது. என்ன பலன் வருது? ஒன்று உங்களுக்கு மகிமை வருது, ஐஸ்வர்யம் வருது, ஜீவன் வருது, உங்கள் உடம்புக்கு உயிர் வருது. சரிங்களா? அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த உயிரை அனுப்புகிறார், எல்லாமே சரியாயிடும். மகிமையை அனுப்புகிறார், ஐஸ்வர்யத்தை அனுப்புகிறார். இந்த 2 நல்ல விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, ஒன்று தாழ்மைப்படுதல், தேவனுக்கு முன்பாகவும் தாழ்மை பண்ணணும், மனிதர்களுக்கு முன்பாகவும் தாழ்மையாக நடந்துக்கணும், அப்புறம் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த 3ம் கிடைக்கும். தேவன் இந்த பலனை கொடுக்குறாருங்க. எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் தாழ்மையாக இருக்கிறீங்களா? இல்லைனா இவனா இவளா அகங்காரம் பிடிச்சவங்க, ரொம்ப மோசமானவங்க, அது மாதிரி பேர்லாம் வாங்குறீங்களா? யாரையும் மதிக்காதவங்க, என்ன பேர்? நீங்கள் எந்த பேர் எடுத்து வச்சுருக்கீங்க? எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் தாழ்மையாக இருக்கீங்களா? அப்படி தாழ்மையாக இருந்தால் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும், உங்களுக்கு மகிமை வரும், உங்களுக்கு ஜீவன், உங்கள் உடம்புக்கு ஜீவன் வரும். அப்படி தான் இந்த வசனம் சொல்லுதுங்க. பணம் வரும், பெருமை வரும், உயிர் வரும், உங்கள் உடம்புக்கு நல்லா உயிர் வரும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நான் இருக்கேனே, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நான் என்ன படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எந்த வேலையில் இருக்கிறேன்னு தெரியுமா? நான் எவ்வளோ சொத்து வச்சுருக்கேன், இப்படிலாம் சொல்லிட்டு என் ஊர் என்னன்னு தெரியுமா? அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் சொன்னால் இந்த 3மே கட்டாயிடும். தேவன் இந்த பலனே அனுப்ப மாட்டார். ஐஸ்வர்யம் வராது, மகிமை வராது, ஜீவன் வராது. இதெல்லாம் தாழ்மைப்படணும். எல்லாருக்கும் முன்பாக தாழ்மையாக நடந்துக்கோங்க. நான் என்ற அந்த அகங்காரத்தை தூக்கி போட்டுருங்க. கும்மலாக இருந்தால் அந்த ஐயோ எல்லாருக்கும் முன்னாடி பீத்திக்கிறது, பந்தா பண்ணுறது, அது வந்துடும். அதெல்லாம் நம்ம தான் குறைச்சிக்கணும். வெளியில் போனீங்கன்னா நீங்களே உங்களுடைய தலை மேலே கை வச்சு அமுக்கி உட்கார வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே அமுக்கி உட்கார வச்சுக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் இருக்கா? இல்லைன்னா சுத்தமாக போயிடுச்சா? குறைஞ்சிட்டே போதா? குறைஞ்சிட்டே போனால் இந்த மகிமை, ஐஸ்வர்யம், உயிர், இந்த ஜீவனெல்லாம் அப்படியே குறைஞ்சிட்டே போயிடும். பணம்லாம் குறைஞ்சிட்டே போயிடும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். கர்த்தர் தானே, ஏசு தானே அப்படின்னு அவரை அலட்சியம் பண்ணுறீங்களா? அலட்சியம் பண்ணாதீங்க, சரிங்களா? நீங்கள் உங்களையே மனிதர்களுக்கு மேலாக உயர்த்தி வச்சுக்காதீங்க. நீங்களே நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை உயர்த்திக்காதீங்க. ஆனால் தேவன் உயர்த்தி வைப்பாருங்க, அதுதான் மகிமை. தேவன் உங்களை உயர்த்தி வச்சா அது மகிமை, அதுதான் பெருமை, சரிங்களா? நீங்கள் தாழ்மையாக நடந்துக்கோங்க, கர்த்தருக்கு பயந்து நடுங்க, ஓகேவா? நம்ம சவுல் ராஜா ஒரு போருக்காக போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அந்த போருக்காக ஜெபம் பண்ணி வைக்கணும், தகன பலியிட்டு அவர் ஆரம்பிக்கணும். அவர் வருவார் காத்திருந்தா வரவே இல்லை. நாள் கணக்காக லேட்டாக வராரு. நம்ம சவுல் இருக்காங்கல்ல, நான் தான் இந்த நாட்டுக்கு ராஜா, நானே முடிவெடுக்கிறேன். என்ன அது, இந்த இஸ்ரேல் நாட்டுக்கு என்ன சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து தான் பலியிடணுமா? நானே பலியிடுறேன், நான் எவ்வளோ பெரிய ராஜா சொல்லிட்டு பலியிடுறான். ஆடு மாடு எல்லாம் எடுத்து வந்து பலியிடுறான். பலி கொடுத்துட்டு போருக்கு கிளம்ப போகிறான். அப்போ அவனுக்கு தாழ்மை இல்லை, இந்த தாழ்மை குணம் இல்லை என்று தேவன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன பண்ணாரு? அவனை அந்த ராஜா என்ற அந்த மகிமை எடுத்துட்டார், அந்த பெருமையை பிடுங்கிட்டாருங்க. அவ்வளோதான். தாழ்மை இல்லாதனால அந்த மகிமை, ராஜா என்ற மகிமை அவனை விட்டு போயிடுச்சு, அந்த பெருமை அவனை விட்டு போயிடுச்சு. பார்த்துக்கோங்க. தாழ்மை என்ற குணம் இருந்திருந்தால் ராஜ பதவி எப்பொழுதுமே சவுல் கிட்ட இருந்திருக்கும்.
சரிங்களா? தாழ்மையாக இருங்க. தாழ்மையாக இருந்தால் அவ்வளோதான், உங்களுக்கு ஐஸ்வர்யம் வரும், மகிமை வரும், ஜீவன் வரும், பணம் வரும், பெருமை வரும், உங்கள் உடம்புக்கு உயிர் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஒரு பெண் இருந்தா, விதவை பெண் தான், எதற்கெடுத்தாலும் கர்த்தருக்கு மரியாதை கொடுத்தா. எங்கள் வீடாங்க, எங்கள் வீட்டிலலாம் எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் தேவன்கிட்ட தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு போய் நின்னா தீர்க்கதரிசிக்கிட்ட. இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு. யார் பணம் கொடுத்தது அவளுக்கு? அந்த ஊர்க்காரங்க பணம் கொடுத்தாங்களா? யாராவது வந்து இவ கடனை அடைச்சி கொடுத்தாங்களா? இவங்க சொந்தக்காரங்க வந்து கடனை அடைச்சி கொடுத்தாங்களா? இல்லை, தேவன் இவங்க வீட்டுக்கு வந்து ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த பெண்கிட்ட இருந்துச்சு. கர்த்தருக்கு தான் நாங்கள் பயப்படுவோம், எங்கள் குடும்பமாக எதுவாக இருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்கு தான் அந்த மரியாதையை கொடுப்போம், நாங்கள் பயந்து நடப்போம். அதுதான், கர்த்தருக்கு பயந்து நடங்கல, அவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவார், மகிமையை கொடுத்துடுவார், உயிரை கொடுத்துடுவார். நம்ம கையில் தாங்க இருக்குது. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணுமா, எல்லாம் மகிமை வேணுமா, உயிர் வேணுமா, கர்த்தருக்கு பயந்து பயந்து நடங்க, தாழ்மையாக இருங்க, அது போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க கர்த்தருக்கு பயந்து நடப்பாங்க, தாழ்மையாக நடந்துப்பாங்க. அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனையும் கொடுக்குறீங்க. பணத்தையும் பெருமையையும் உயிரையும் உங்கள் பிள்ளைங்க உடம்புக்கு உயிரையும் கொடுக்குறீங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோடிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிறுத்துங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக அப்பா, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது. படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு சுகத்தை கொடுக்க போகிறீங்க. அவங்களுடைய படுக்கையை எடுத்து அவங்க நடந்து போயிடுவாங்க. அதற்காக நன்றி. மூன்றாவது தடவை கூட வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.